யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கடந்த வாரம் இந்த முதல் அதிகாரத்துல 5, 6 ஆகிய வசனங்களை நாம் சிந்தித்து பார்த்தோம். கர்த்தருடைய பயங்கரத்தை யோனா பயணித்துக் கொண்டிருந்த அந்த கப்பல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்தோம். 4வது வசனத்துல அப்படி என்ன பயங்கரம் அந்த கப்பலை தாக்கியது என்பதை குறித்து சிந்தித்து பார்த்தோம். அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த பயங்கரம் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். 5, 6 வசனங்கள்ல கர்த்தருடைய அந்த பயங்கரத்தை பார்த்த மாலுமிகள், அந்த கப்பலில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கப்பற்காரரின் பயமும் யோனாவின் தூக்கமும் என்கிற தலைப்புல நம்ம சிந்தித்து பார்த்தோம். 5, 6 வசனங்களை நான் வாசித்து சுருக்கமாக அதை நினைவுபடுத்திவிட்டு இன்றைய வேத வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக் கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். 2 வசனத்தை சிந்தித்து பார்த்தோம். அங்க ஒரு பயங்கரமான கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. கப்பலுக்கு மேல அந்த கேப்டனும் சரி, மாலுமி அவரும் சரி, அந்த கப்பல்ல பயணித்தவர்களும் சரி, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்க போராடி கொண்டிருக்கிற நேரத்துல யோனாவோ வென்றால் கப்பலுடைய கீழ்த்தட்டுல இறங்கி போய் நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். அதனாலதான் அந்த தலைப்பும் வச்சோம், கப்பற்காரருடைய பயமும் யோனாவினுடைய தூக்கம். இந்த பயம் அவர்களை என்ன செய்ய வைத்தது என்பதை குறித்து 2 குறிப்புகளை நாம் சிந்தித்து பார்த்தோம். அவனவன் தன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். வாழ்க்கையில ஆபத்துகளும் கஷ்டங்களும் பயங்களும் வருகிற போதுதான் மனுஷனுக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கடவுளை தேடணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அது மனிதனுடைய இயல்பு. இங்கேயும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில அந்த கப்பல்ல இருந்த எல்லோருமாக ஒருத்தர் கூட தவறல. அவனவன் தன் தேவனை நோக்கினா அந்த கப்பல்ல இருந்த ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கடவுளை நோக்கி அவர்கள் கதற ஆரம்பித்தார்கள் என்று பார்த்தோம். இது அவங்க செய்த முதல் காரியம். 2வது, கப்பலை லேசாக்குவதற்காக கப்பல்ல இருந்த பொருள்களை எல்லாம் அவங்க கடல்ல தூக்கி எறிந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். மனிதர்களுடைய உயிரை விட வேறு எதுவும் பெரிதானதல்ல. உயிருக்கு ஆபத்து வருது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருகிற போது அவன் எதையும் இழக்க அவன் துணிவான். எவ்வளவு விலை மதிப்புள்ள பொருள்களா இருக்கலாம், செல்வங்களா இருக்கலாம், அதெல்லாம் கூட இழப்பதற்கு மனிதர்கள் தயாராக இருப்பார்கள். உயிர் அவ்வளவு பெரியதுன்றதை நம்ம பார்த்தோம். எந்த விலை மதிப்புள்ள பொருள்களும் செல்வங்களும் மனிதனுக்கு நிலையானது அல்ல என்பதையும் கூட பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப செல்வந்தர்களா இருக்கிற மாதிரி இருக்கலாம், நாட்கள் கொஞ்சம் கடந்து போனா அந்த செல்வந்தனா இப்படி ஆனாங்கிற நிலைமைக்கு மோசமான சூழ்நிலைகள் கூட நடக்கலாம். யோபுவினுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. யோபு தெற்கத்தி புத்திரர்களில் மிகப்பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யவான். அடுத்த நாள் பார்த்தோம்னா அவனுடைய நிலைமை அப்படியே தலைகீழா போயிடுச்சு. அப்ப இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய பொருள்கள், இந்த உலகத்துல நாம சவதரித்து சம்பாதித்து சேகரித்து வைத்திருக்கிற பொருள்கள், அது மேல என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். நம்முடைய கவனத்தையும் அதுல ரொம்ப நாம பெருமைப்பட்டுக்க கூடாது. எல்லாம் நான் சேர்த்து வச்சு நான் கட்டின வீடு இல்லையா, இது நான் வாங்கின கார், நான் வாங்கின பைக், இதெல்லாம் பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தா தானியேல் புத்தகம் நமக்கு மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுக்குது. நேபுகாத் நேச்சர் என்கிற அரசன் மூலமாக சொல்றான், இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லும் போதுதான் அவன் மிருகத்துக்கு ஒப்பாக தாழ்த்தப்பட்டான்னு பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்துல நாம வாழும் போது ஆண்டவர் நாம் அனுபவிக்கும்படி கொடுத்திருக்கிற பொருள்கள், செல்வங்கள், இவற்றையெல்லாம் அனுபவித்து விட்டு நம்முடைய ஆசையையும் நம்முடைய பற்றுதலையும் அந்த பொருள்கள் மீது வைத்து விடக் கூடாதுங்கிறத ஒரு பாடத்தையும் பார்த்தோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள்ல அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இந்த கப்பல்ல அவங்க வியாபாரம் செய்வதற்காக கொண்டு போன சரக்குகள் எல்லாம் தூக்கி போட்டாங்க.
தாங்கள் வைத்திருந்த விலையுயர்ந்த பொருள்களை எல்லாம் கூட தூக்கி போட்டாங்கன்னு பார்க்கணும். இது அங்க நடந்த ஒரு காரியம். அடுத்தது யோனாவை குறிச்சு பார்த்தோம்னா, யோனா கீழே இறங்கி போய் நல்லா அசந்து கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறார். கப்பலுடைய கேப்டன் போய் அவரை எழுப்பி, இங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலை நடந்துட்டு இருக்குப்பா, நாங்கெல்லாம் என் உயிரை கையில பிடிச்சிட்டு எங்களுடைய கடவுளை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம், கப்பலுடைய பாரத்தை லேசாக்குவதற்காக எங்க பொருள்கள் எல்லாம் தூக்கி கடல்ல போட்டுட்டு இருக்கிறோம், நீ என்னப்பா இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிற, எந்திரிச்சு நீயும் உன்னுடைய கடவுளை நோக்கி கூப்பிடு, ஒருவேளை சுவாமி இந்த ஆபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார், நம்மை பாதுகாப்பார்னு எழுப்புறத நம்ம பார்த்தோம். நான் போன வாரமே சொன்னேன், இந்த யோனா 1வது அதிகாரம் 4வது வசனத்துல இப்படிப்பட்ட பயங்கரம் வந்ததின் செயல்களாக நடந்ததுதான் 5வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதுமாக. அது எல்லாம் ஒரே நேரத்துல நடந்த சம்பவங்கள். ஆனா நாம புரிந்து கொள்வதற்காக அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படிக்கிறோம்னு நான் உங்களை சொல்லியிருந்தேன். இந்த 5-6 வசனங்கள்ல நடந்த இந்த செயல்களினுடைய தொடர்ச்சியை தான் நாம சிந்திக்க போகிறோம். இதனை தொடர்ந்து அந்த கப்பலையும் தங்களுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த கப்பற்காரர்கள் பல முயற்சிகள்ல அவர்கள் ஈடுபடுகிறத இந்த அதிகாரம் நமக்கு விவரிக்கிறது. அதுல மற்றொரு காரியத்தை தான் இன்னைக்கு நாம சிந்தித்து பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வசனம் தான், அந்த ஒரே ஒரு வசனத்திலிருந்து பல காரியங்களை நாம புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுதான் இன்றைய செய்திக்கான வேத வசனம். யோனா 1:7. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. ரொம்ப வசனத்தை வாசிக்கும் போதே அவ்வளோ அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனம் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருகிறது. நாம புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களும் இந்த வசனத்துல இருக்கதான் செய்கிறது. இந்த வசனத்துக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு சீட்டில் சிக்கிய யோனா. சீட்டில் சிக்கிய யோனா. ஏன்னா சீட்டு போட்டுதானே யோனாவை இங்க பிடிச்சாங்க. யார் நிமித்தமாக இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டு இருக்கிறதுன்னு அவங்க செய்த செயல் சீட்டு போடுறதுதான். அப்படி சீட்டு போடும்போது அந்த கப்பல்ல எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம், எவ்வளோ பேர் பயணித்து இருந்திருக்கலாம். கரெக்டா அந்த சீட்டு யார் மேல விழுந்ததுன்னா யோனாவினுடைய பேருக்கு விழுந்தது. அதனாலதான் நான் சொல்றேன் சீட்டில் சிக்கிய யோனா. பல நேரங்கள்ல இந்த மாதிரியான வசனங்களை நம்ம வாசிக்கிற போது அதுல சொல்லப்பட்டவைகளின் அர்த்தங்களுக்கு சரியான புரிந்து கொள்ளுதலை தேடாத போது, அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்து தெளிவான முடிவுகளுக்கு வராம இந்த வசனம் இததான் சொல்லுதுன்னு நாம சில முடிவுகளை எடுத்து யூகித்துக் கொள்வோம். நிறைய யூகங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வசனங்களாக மனிதர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறதுல இந்த வசனமும் ஒன்று. அந்த வசனம் உண்மையிலே என்ன சொல்லுது, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தினுடைய அர்த்தம் என்ன, அதை வைத்து வேதம் நமக்கு விளக்குகிற காரியங்கள் என்ன, இதெல்லாம் பார்க்க மறுக்கிற மனிதன் அவன் என்ன செய்கிறான், அந்த வசனத்தை வாசிக்கிற போது அதை சரியாக அந்த வசனம் புரியாத போது அதை புரிவதற்கு கொஞ்சம் மெனக்கிடணும், உழைக்கணும், படிக்கணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இதெல்லாம் செய்வதற்கு அவர்கள் தயங்குகிற போது ஒரு தெளிவான முடிவுக்குள்ள வராம பலவிதமான யூகங்களை அவர்கள் நம்ப வேண்டியதாக மாறிவிடுகிறது. ஆனா யூகங்கள் எப்பொழுதுமே சரியாக இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. யூகங்கள் பெரும்பாலான நேரங்கள்ல தவறுதலாகவே போய் முடிந்து விடலாம். ஏன் ஆரம்பத்துல இத சொல்றேன்னா, இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற எத்தனையோ பேர் யூகங்களின் அடிப்படையில தான் இந்த வசனத்துக்கு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த யூகங்கள் பல தவறான நம்பிக்கைகளையும் செயல்பாடுகளையும் கூட கொண்டு வந்து விட்டிருக்கிறது, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில். புறஜாதி மனுஷனிடத்துல பாக்குறது இல்ல, கிறிஸ்தவர்களிடத்துலதான் நான் பேசுகிறேன். இந்த வசனத்தை வாசித்த பிறகு அதற்கான சரியான அர்த்தத்தை தேட முற்படாம, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தெளிவான முடிவுக்குள்ள வராம, இந்த கர்த்தருடைய வேதமே இப்படி சொல்லி இருக்கே, அப்ப நான் இதை செய்தால் என்ன என்கிற விதமான யூகங்களுக்குள்ளாக போய் பல தவறான
நம்பிக்கைகளையும் செயல்பாடுகளையும் செய்கிறவர்களாக இருக்கிறார். அந்த தவறான யூகங்களும் நம்பிக்கைகளும் எதை பற்றியது என்றால், இந்த வசனத்துல முக்கியமாக இந்த கப்பற்காரர்கள் செய்திருக்கிற ஒரு செயலை பற்றியது. அது என்னன்னா சீட்டு போடுதல். சீட்டு போடுதல். வேதத்துல பரிச்சயம் இல்லாதவர்கள், அவங்க பல வருஷம் ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், வேதத்தை வாசிருக்கலாம், ஆனா வேதம் என்ன சொல்லுதுங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய திராணி இல்லாதவர்களாக இருக்கிற மனிதர்கள் இந்த சீட்டு போடுதல என்ன நினைச்சுக்கிடுவாங்கன்னா, சில நேரங்கள்ல இந்த ஏழை சீட்டு எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா, அத கூட நினைச்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு முறை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த சீட்டு போடுதல வச்சு ஒரு மனுஷன் பிரசவம் பண்ணிருக்கிறான். அது எவ்வளவு கோமாளித்தனமா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இந்த கப்பல் பயணம் ஆரம்பித்து முடிவதற்குள்ளாக இந்த ஏழை சீட்டை கப்பல் கேப்டன் ஆரம்பிச்சு அந்த சீட்டுல எல்லாத்திட்டையும் பணம் எல்லாம் வாங்கி இதெல்லாம் விளக்கமா கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப ஒரு கோமாளித்தனமான பிரசங்கங்கள், வார்த்தைகள். அதெல்லாம் பார்த்து கூட மக்கள் எவ்வளவு புதிதான ஒரு விஷயத்தை எங்க பாஸ்டருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்னு அல்லேலூயா போடுற கூட்டமும் கூட இருக்கு. இப்படி வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த வேதம் என்ன சொல்லுது, அந்த சீட்டு போடுதல்ன்றது எதை குறித்து வேதம் சொல்லுதுன்னு கூட நிதானிக்க கூடாத மக்கள் இருக்கிற மத்தியில இப்படிப்பட்ட போலியான பிரசங்கிகளும் போலி பிரசங்கங்களும் காணப்படத்தான் செய்யும். ஆனா இங்கு கப்பற்காரர்கள் அந்த செயலை செய்தது உண்மை. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஆபத்துக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிப்பதற்காக சீட்டு போட்டார்கள் என்று நாம பார்க்கிறோம். இதை வாசித்த உடனேயே பல கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவை எடுப்பதற்கு இப்படியான செயல்கள்ல நாம ஈடுபட்டு விடலாம். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சீட்டு போட்டாங்களா இல்லையா? இப்ப நம்மளும் அதே மாதிரி செயல்களை ஈடுபடலாம்னு கிறிஸ்தவர்களும் கூட தவறான ஒரு யூகத்தோட செயல்படுகிறதும் உண்டு. அதனாலதான் அவங்க தவறான செயல்பாடுகள்லயும் ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு வேதம் நமக்கு முழுமையாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை வாசித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழும் போது இந்த தவறான நம்பிக்கைகள் நம்ம இடத்துல இல்லாம இருக்கும். ஆனா வேத அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது, வேதத்தை பற்றிய புரிதல் இல்லாத போது, ஒரு மனுஷன் பிரசங்கிப்பது வேதத்தில் காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிதானம் இல்லாத போது மக்கள் இந்த விதமான தவறான போதனைகளுக்கும் போலி போதனைகளுக்கும் இடம் கொடுத்து விடுகிறார்கள். அதனாலதான் அவங்க தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வேதம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இன்றைய கிறிஸ்தவ உலகம் வேத அதிகாரத்தை நிராகரித்து விட்டு கடவுளுடைய சித்தத்தை அறிவதற்கு பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நாம ரொம்ப ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம், வேதம் மட்டுமே, கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வேதம் மட்டுமே போதுமானதுன்னு நாம உறுதியாக நம்புகிறோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற அந்த கிறிஸ்தவ உலகம் அந்த வேத அதிகாரத்தை நிராகரித்து விட்டு பல வழிகள்ல கடவுளுடைய சித்தத்தை அறிவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி முயற்சி செய்கிறவர்கள் காரணங்களாக காட்டக்கூடிய வசனங்கள்ல இந்த வசனமும் உண்டு. ஒன்று, அப்படி என்னென்னலாம் அவங்க செய்யறாங்க, சில காரியங்களை நான் குறிப்பிடுகிறேன் பாருங்க. முதலாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வேறு யாரையாவது ஜெபிக்க சொல்றது. அது சபையினுடைய போதகரா இருக்கலாம், அல்லது சபையில இருக்கிற ஒரு மற்ற விசுவாசிகளா இருக்கலாம். ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த போதக ஊழியத்தை செய்கிறவர்களை அதிகமாக இப்படிப்பட்ட ஜபங்களுக்காக நாடுகிறத நாம பார்க்க முடிகிறது. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ சமுதாயம் இதுல ரொம்பவே சீரழிந்து கொண்டு போய்க்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதத்தை பார்க்கவோ தன்னுடைய தேவனை நோக்கி தானே ஜபித்து வேதபூர்வமான ஆலோசனைகளையும் முடிவுகளையும் எடுப்பதற்கு அவங்க முடியாததுனால அவங்க யார சார்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த சபையினுடைய போதகரை போய் அவர்கள் அணுகுகிறார். நிகழ்கிற போதகர்கள்ல பெரும்பாலான போதகர்கள் வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் ஆட்டு மந்தையை பாதுகாக்கிற மேய்ப்பர்களாக இல்லாம அவர்கள் ஆட்டு மந்தையிலிருந்து ஆடுகளை கொள்ளையடித்து தின்ற ஓநாய்களாகவே இருக்கிறார்.
அதனால அப்படி வர்றவங்களெல்லாம் தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுகிற எத்தனையோ தவறான செயல்களும் கூட நடக்கதான் செய்யும். போதகர் இடத்துல போய் அவங்க கேட்பாங்க, இப்படி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கு நான் என்ன முடிவு எடுக்கிறது? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் இத குறித்து என்ன உங்களுக்கு சொல்றாரோ அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டம். ஒரு வகையில இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மனுஷனை இன்னும் மோசமா கெட்டு போவதற்கு வழி செய்யறாங்க. ஏன்னா இப்படி ஒரு 4 பேர் வந்து கேட்கும் போது அந்த போதகர் என்ன செய்வார், அப்படிலாம் இல்லப்பா, நீ இப்படித்தான் வேதத்தை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தா இந்த போதகர்கிட்ட ஆவி இல்ல போல, இந்த போதகருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்ல போலன்னு மனிதர் ரொம்ப ஏளனமா பேசிடுவானேன்றதுக்காகவே இல்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறத போல இந்த போதகர்களும் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே சபையின் போதகரை அணுகுகிறது நல்லது. ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிற போது ஒரு போதகர் நல்ல போதகரா இருக்கணும், வேதபூர்வமான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவரா இருக்கணும். அதெல்லாம் நம்ம அணுகதான் செய்யணும். வேதம் அதுக்குதான் சபையில மூப்பர்களை போதகர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கு. ஆனா போதகர்கள் வேதத்திலிருந்து கொடுக்கிற ஆலோசனைகளாக இருக்கணும், அந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுகிறதாக இருக்கணும். ஆனா இதுக்கு மாறா கிறிஸ்தவ உலகம் என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் நேரடியாக உங்களோடு பேசி சொல்லுகிற வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு திருமண காரியத்தை எடுத்தா கூட, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கா, பொண்ணு என் வீட்டுக்கு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, அதெல்லாம் கேட்கறத விட முதல்ல எங்க பாஸ்டருக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு போய் பாருங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளைக்கே பொண்ணு பிடிச்சிருந்தா கூட பாஸ்டருக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்காம இருந்து பாஸ்டருக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், வேற வழியில கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அப்படி பாக்குறாங்க. பாஸ்டர் வந்து நேரடியா கடவுளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் தன்னுடைய சித்தத்தை எல்லாம் நேரடியா அவருக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சோ இத நல்ல ஆதாயமா பயன்படுத்தி கொண்ட இந்த ஓநாய்கள் கொழுத்து வளருது. பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல கொழுத்து வளரக்கூடிய ஓநாய்கள் தான் இருக்கு. வேதம் சொல்லுது, அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார், பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது வைத்திருக்கிறார். இப்ப இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய வேத அறிவு ரொம்ப ரொம்ப குறைவா. வேதத்தை வாசிக்கிறதும் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட வசனங்களை கடந்து போகும்போது அங்க என்ன நடந்திருக்கிறது, அதை எப்படி அணுக வேண்டும் என்பதை குறித்த எந்த ஒரு புரிதலும் அவங்களுக்கு இல்லை. ஆகவே இப்படி மனிதர்களுடைய ஆலோசனைகளை போய் கேட்பது. இரண்டாவது, சில நேரங்கள்ல இந்த மனிதர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்றால், சில முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிற போது அன்னைக்கு நைட்டு அவனுக்கு கனவுல என்ன வந்துச்சோ அதை வச்சு முடிவுகளை எடுக்கும். அது கனவு வந்து ஒரு பிளசண்டா வந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி, இது ஒரு நல்ல அடையாளமாக கடவுள் கொடுக்கிறார், ஆகவே ஆண்டவர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார், நான் இதை செய்யறேன். ஆனா அதே சமயத்துல ஒரு பாம்பு, பூரான், தேளு இதெல்லாம் போற மாதிரி இருந்தாவோ, அல்லது இரவு தூங்கி எந்திரிச்சு பாத்ரூம் போற வழியில ஒரு பூனை குறுக்க போனாவோ, உடனே என்ன நினைச்சிருவான்னா, இல்ல இந்த காரியத்தை வந்து ஆண்டவர் அனுமதிக்கல. இதெல்லாம் எவ்வளவு ஒரு மூடத்தனமான நம்பிக்கைன்னு பாருங்களேன். இதெல்லாம் எங்கேயோ நடந்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியம். சில நேரங்கள்ல இன்னும் ஒரு படி மேல போய் சில முடிவுகளை எடுக்கிற போது, இங்க சீட்டு போட்டு பார்த்த மாதிரி நானும் சீட்டு போட்டு பார்க்க போறேன். கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஆம் என்று ஒரு சீட்டிலும் இல்லை என்று இன்னொரு சீட்டிலும் எழுதி குலுக்கி போட்டு தான் பிள்ளைய எடுக்க விட மாட்டான். ஏத்த விட்டு பிள்ளைய கூட்டுருவாங்க, வாமா இந்த சீட்டை ஒண்ணு எடு. நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் அடி வயிறு கப்புனுதே. அந்த பொண்ணு, அந்த சின்ன பிள்ளை வந்து அந்த சீட்டை எடுத்து கொடுத்து அதை திறந்து பார்த்து ஆம்னு இருந்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இல்லன்னு இருந்தா அந்த பிள்ளை மண்டையில கொட்டி ஓடு. செய்யறது இந்த மனுஷன் தவறு. இது சிரிப்புக்கு இடமா இருந்தாலும் உண்மையில இதெல்லாம் கடந்து வந்திருக்கலாம். நீங்க அப்படி எல்லாம் பாத்துருக்கலாம். சீட்டு போட்டு குலுக்கி பாக்குறது. இப்போ ஒரு படி மேல போய் கிரிக்கெட்ல டாஸ் போடுற மாதிரி இமீடியட்டா கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, இப்ப இது நடக்கணுமா வேண்டாமா, ஆண்டவரே நான் இப்ப காசை சுண்டி போட போறேன், தலை விழுந்தா சரி, பூ விழுந்தா இல்ல சொல்லிட்டு சுண்டி போடுவான், அங்க பூ விழுந்துரும். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டவரே, நான் இதை செஞ்சுட்டு போயிருக்கேன். இதுக்கு எதுக்கு நீ டாஸ் போடணும், சுண்டி போடணும்?
உங்களுக்கு புரியுதா? இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது. வேத அதிகாரத்துக்கு முக்கியத்துவமே இல்லை, வேதத்தை மதிக்கிறது இல்ல, வேதம் சொல்லுகிறதற்கு காது கொடுத்து கேட்கக்கூடிய திறன் இல்லை. இப்படி ஒரு செயல்பாடு நடந்திருக்குன்னா அதை நான் என் வாழ்க்கையில செய்யலாமா செய்யக்கூடாதா, இதோடு சம்பந்தப்பட்ட மற்ற காரியங்கள் எல்லாம் நான் ஈடுபடுகிறேனே, இது சரியா தவறான்னு யோசித்து பார்க்கறதே இல்லை. அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற புறஜாதி மக்கள் மத்தியில என்ன பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்களோ, பேர் மட்டும் கிறிஸ்தவன் வைத்துக் கொண்டு அவர்களுடைய அதே பழக்க வழக்கங்களை செய்கிறது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு ஜாதி பாக்குற கூட்டமும் ஜாதகம் பாக்குற கூட்டமும் கூட இருக்கு. நல்ல நேரம் என்னன்னு பாப்போம், வீட்டை விட்டு கிளம்பணும்னா இந்த நேரத்துல கிளம்புனா தான் சரியா, இல்லன்னா டயர் வெடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடும். கேலண்டரை திருப்பி திருப்பி பாக்குறது. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல சொல்ற, வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி அது நடக்க போற நேரத்துல அவங்க கேலண்டருக்கு பின்னாடி திருப்பி பஞ்சாங்கத்துல என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. நான் பாக்குறேன், என் கண்ணால பாக்குறேன். இந்த நேரத்துல கிளம்புனா நல்லா இருக்காது. இந்த விஷயத்துக்கு 2 பேரா போனா நல்லா இருக்காது, 3 பேரா தான் போகணும். அப்படி 2 பேரா போற ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னு வைங்களேன். நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் பாருங்க. அப்படி 2 பேர் தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 2 பேர் அந்த வீட்டுக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி ரோட்ல போற ஒரு ஆளை கூப்பிடுவாங்க, கொஞ்சம் அந்த வீடு வரைக்கும் உள்ள வந்துட்டு மட்டும் நீங்க போயிருங்க. ஏன்னா அந்த வாசல்ல நாங்க தாண்டும் போது எங்க காலை எடுத்து வாசலுக்குள்ள வைக்கும் போது 3 பேரா தான் போகணுமா, 3 பேரா தான் போகணுமா. இதெல்லாம் எவ்வளவு மோசமான செயல்கள் கிறிஸ்தவர்களிடத்துல காணப்படுது. இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? இப்ப நம்ம வாட்சோம்ல, இவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்தது என்பதை சீட்டு போட்டு பார்த்தார்கள் என்ற இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு, இதே போன்று வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை பிடித்துக் கொண்டு தவறான செயல்களுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் தவறான போதனைகளுக்கும் அவங்க இடம் கொடுத்து கிறிஸ்தவத்துக்கு பேர அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் சொன்ன மாதிரி எத்தனையோ காரியங்களை தவறாக நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்தவ கூட்டத்துக்கு மத்தியில தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்துல வேதம் சொல்லாத தவறான செயல்கள்ல நாம ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது. அப்படியான சிந்தனைகள் கிறிஸ்தவர்களாக நமக்கு வரக்கூடாது, அதை நம்ம தவிர்க்கணும். அப்படிப்பட்ட உலக செயல்பாடுகளோடு ஈடுபடக்கூடாது. நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது, குறி சொல்றது, இதெல்லாம் ஒரு மந்திரவாதிட்ட போய் பார்த்து குறி சொன்னாதானே வேதம் எதிர்க்குது. நான் என் போதகர்கிட்ட போய் பார்த்துக்கிறேன், அப்ப அவங்களுக்கு போதகர் தான் மந்திரவாதி, அவர்கிட்ட போய் கேட்கறது. இதெல்லாம் அதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கு எல்லோரும் வந்து போவதற்கு சரியான ஒரு நாள் நேரம் இருந்தா போதாதா? அவ்வளவுதான் பார்க்கணும். அதை தாண்டி இந்த நேரத்துல நடந்தாதான் இதுதான் நல்ல நேரம், இது கெட்ட நேரம்னு பாக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அது கிறிஸ்தவமே இல்லை, கிறிஸ்தவமே இல்லை. அப்படி ஒரு பெரும் திரள் கூட்டம் நம்ம மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்ல யூகங்கள்ல சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு சத்தியம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சத்தியம் மட்டும்தான் என்ன செய்யும், நம்ம விடுதலையா. அப்படி பார்க்கும்போது யோனா 1:7 இந்த வசனத்துல வருகிற இந்த சீட்டு போடுதலை பற்றிய நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். இதுல சில தலைப்புகளின் கீழாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். அங்க அந்த கப்பற்காரர்கள் இந்த செயலை செய்ததின் மூலமாக யோனா அன்றைக்கு கையும் களவுமாக பிடிபட்டார். இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் யோனா தான் காரணம் என்பதை அவர்கள் அன்றைக்கு கண்டுபிடித்தார்கள். அது அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு சாதனம், ஒரு செயல்முறை. அதை பத்தி நாம் சரியா புரிந்து கொள்ளாம இன்னைக்கு நான் அதையே பின்பற்றுவேன்னு சொல்லி பின்பற்றுகிறது ஆபத்தான். அதுதான் நான் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இதுல முதலாவது நாம பார்க்க போறது என்னன்னா, இந்த சீட்டு போடுதலை பற்றிய சில நம்பிக்கைகளை நாம பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள், ஏன் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சில எண்ணங்களை சில குறிப்புகளாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல முதலாவது, இந்த சீட்டு போடுதல் என்கிற இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அநேகருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அது சூதாட்டம் போன்றது அல்லவா, அது சூதாட்டம் போன்றது, அது எப்படி நாம நம்ப முடியும்?
சூதாட்டமாகி அந்த செயலை செய்யக்கூடாதே. இப்போ இந்த சீட்டு போடுகிறதும் ஒரு விதமான சூதாட்டம் ஆடுகிறதை போல. இதை எப்படி நாம அங்கீகரிப்பதுன்னு ஒரு கூட்டம் இத நிராகரிக்க செய்கிறார். இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டின்னா நீங்க ஸ்கூல்ல மேத்ஸ்ல படிக்கும்போது நிகழ்தகவுன்னு படிச்சிருப்பீங்க. ரேண்டம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போடுகிற பல இதுல இப்ப இந்த தாயக்கட்டை இதெல்லாம் உருட்டுவாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் மாறி மாறி விழுந்துட்டே இருக்கும். இது விழுவதற்கான பாசிபிலிட்டி இது இருக்கு. அப்படி ஒரு பாசிபிலிட்டியில வரக்கூடிய காரியத்தை நம்ம எப்படி உறுதியா எடுத்துக்கொள்ளலாம்? இப்ப கிரிக்கெட்ல டாஸ் போடுற மாதிரி, கிரிக்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாஸ் போட்டுதான் யார் பேட்டிங்கா பவுலிங்கான்றத சூஸ் பண்ணுவாங்க. ஆஃப் ரேண்டம் சாய்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சீட்டு போடுதலும் கூட ஒரு ரேண்டம் ஆஃப் சாய்ஸ். அதை எப்படி நாம நம்புறது? மூணாவது, கடவுளை அறியாத மக்களால் மட்டுமே இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும், செய்கிறார்கள். அதுக்கு உதாரணமா இந்த வசனத்தையும் காட்டுவாங்க. பாத்தீங்களா, அந்த கப்பல்ல பயணித்த அத்தனை பேரும் யோனாவை தவிர அவங்க எல்லாம் புறஜாதியான கப்பற்காரர்கள். அவங்க அந்த செயலை செய்திருக்கிறார்கள் என்றால் புறஜாதி மக்கள் மத்தியில காணப்படக்கூடிய ஒரு செயல். ஆகவே இந்த சீட்டு போடுதலை பத்தி எல்லாம் நாம் ரொம்ப யோசிக்க கூடாது கிறிஸ்தவர்களாக சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் வேதம் அவங்களுக்கு சரியா தெரியாம இருக்கிறதுனால மட்டுமே. இதெல்லாம் சீட்டு போடுதலை பத்தி நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய தவறான சில நம்பிக்கைகளை நான் உங்களுக்கு வச்சேன். ரெண்டாவது, இந்த வேதத்தில் சீட்டு போடுதல். இந்த வேதம் சீட்டு போடுதலை பத்தி என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். வேதத்துல பல இடங்கள்ல சீட்டு போட்டு மனிதர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். வேதத்துல நம்ம அதை பார்க்கிறோம். உதாரணமாக சில சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு தெரியும் என்னென்ன காரியங்களுக்காக சீட்டு போட்டிருக்கு. சில காரியம் தெரிஞ்சிருக்கும், சில காரியம் தெரியாம இருக்கும். ஒரு 5 காரியங்களை முக்கியமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். வேதத்துல கடவுளுடைய மக்களே சீட்டு போட்டுதான் சில காரியங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பதை இதை சொல்லும் போதே நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதெல்லாம் வேதத்துல இருக்குங்கிறதுக்காக இதை நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில பின்பற்றணுங்கிற கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை, அதை செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? வேதத்துல சீட்டு போடுதலே இல்ல. சீட்டு போடுதல் என்பது ஒரு புறஜாதி பண்பாடு. அது கிறிஸ்தவர்கள்ல காணப்படக்கூடாது. வேதத்திலே அதை பார்க்க முடியாதுன்னு ஒரு சிலர் சொல்லுகிறார். ஆனா வேதத்திலையும் இப்படிப்பட்ட நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக தான் இந்த ஆதாரங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேனே தவிர, நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது எட்ரா பேப்பரை எடு பேனாவை எழுதிடுவோம், குலுக்கி போட்டு எடுத்துருவோம்னு செய்யக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? ஓகே. வேதத்துல எங்கெங்கெல்லாம் இப்படி சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். முதலாவது, கடவுளுடைய சமூகத்துல பலி செலுத்துவதற்காக ஆடுகளை கொண்டு வருகிற போது பலி செலுத்த வேண்டிய ஆட்டை தெரிவு செய்வதற்காக கடவுள் கட்டளையிட்டிருக்கிற ஒரு முறை இந்த சீட்டு போடுதல். இந்த சீட்டு போடுதல் என்பது நாம இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த பெயர்கள் எல்லாம் எழுதி ஒரு பேப்பர்ல சுருட்டி ஒரு இதுல போட்டு குலுக்கி எடுக்கிற அந்த முறைதானான்னு உறுதியாக நமக்கு தெரியாது. வேதத்துல எந்த முறையை இவர்கள் பின்பற்றினார்கள் இந்த சீட்டு போடுறத பற்றி என்பதை குறித்து ஒரு தெளிவான உறுதியான விளக்கங்கள் இல்லாமலேயே இருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறார். அதுல முதலாவது லேவியராகமம் 16வது அதிகாரம் 5-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. லேவியராகமம் 16வது அதிகாரம் 5-10 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாயையும் வாங்க கடவன். இந்த வாங்க கடவன் என்கிற அந்த கட்டளையை யார் கொடுக்கிறான்னா ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க லேவியராகமம் 16 முதல் வசனத்துல பார்த்தோம்னா கர்த்தர் சொன்னதாக அதை நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி இந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு
கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாகவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சன்னதியில் உயிரோட நிறுத்தி என்று தொடர்ந்து நம்ம வாசி பாத்தீங்கன்னா புரியும். அந்த 2 ஆடையும் கொண்டு வரணும். அந்த 2 ஆட்டு பெயர்லையும் சீட்டு போடணும். கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கென்று குறிக்கப்படுகிற ஆடு, தெரிந்து செய்யற ஆடை கர்த்தருக்கென்று பலி செலுத்தணும். இன்னொன்னு போக்காடாக வனாந்தரத்துல விட்டுவிடணும். இப்படி கர்த்தர் தனக்கு பலி செலுத்த வேண்டிய ஆட்டை குறித்து தெரிவு செய்கிற போது இந்த முறையை பின்பற்ற சொல்லி இருக்கிறார். 2வது உதாரணம், கானான் தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு பங்கிடப்படும் முறையை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது இப்படிதான் சொல்லி இருக்கிறார். நீ கானான் தேசத்தை சுதந்திரித்த உடனே உன் கண்ணுக்கு பிடித்தமான எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லி இருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்னா, கானான் தேச மக்கள் அழிந்து போனதை விட இஸ்ரவேலர்கள் அழிந்து போயிருப்போம். இந்த இடம் எனக்கு நல்லா இருக்கு, நான் இந்த இடத்துலதான் இருப்பேன். இல்ல நீ சின்ன பையன், நாங்க பெரியவன், நாங்க இருக்கணும். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எல்லாம் அடிப்படி ஆயிருக்கும். எவ்வளோ பேர் என்ன உயிரிழப்புகள்லாம் போயிருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். என்னாகுமோ 26வது அதிகாரம் 55, 56 வசனங்கள்ல பார்த்தோம்னா, என்னாகுமோ 26, 55, 56 வசனங்கள்ல, ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும், தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்தரித்துக் கொள்ள கடவர்கள். அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார். கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஐயோ, இந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, நாங்க நிறைய பேர் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இந்த இடத்த நீங்க பங்கிடுவீங்கன்னு சொல்லலாம் முறையிட முடியாது. ஆண்டவர் அதன் மூலமாக தெரிவு செய்கிற அந்த இடத்தை அவரவர் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். என்னாகும் 33வது அதிகாரம் 54வது வசனத்துல, என்னாகும் 33:54 சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். பல இடங்கள்ல இதே கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். யோசுவாவினுடைய புத்தகத்தில் அதை எப்படி செய்தார்கள் பாருங்க. யோசுவா 14வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். யோசுவா 14வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகி எலெயாசாரும் நூனின் குமாரனாகி யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள். அப்ப ஆண்டவர் அங்கு எப்படி செய்ய சொன்னாரோ அதே மாதிரி அந்த கோத்திர பிதாக்களுக்கு ஏற்றபடி சீட்டு போட்டு அங்க பங்கிட்டதை இங்க நம்ம பார்க்கணும். ஆக ஆண்டவர் இங்கேயும் அந்த காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார். இனி 3வது, முதலாவது கர்த்தருக்கென்று பலியிடக்கூடிய ஆட்டை தெரிவு செய்கிற முறையின் போதும், 2வது கானான் தேசத்தை இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு பங்கிடப்படும் போதும் இந்த விதமான நடைமுறையை பின்பற்றும்படி ஆண்டவர் சொல்லியிருந்தார். 3வது பிரதான ஆசாரியர்கள் தெரிவு செய்யப்படும் விதம் பற்றியும் ஆண்டவர் இப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறார். 1 நாளாகமும் 24வது அதிகாரம் 31வது வசனம். 1 நாளாகமும் 24வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்த்தோம்னா, இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சாதோக்குக்கும் அபிமெலேக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாயிருக்கிற தலைவருக்கும் முன்பாக தங்கள் சகோதரராகிய ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரர்களுக்கும் சரிசமமானமாய் சீட்டு போட்டுக் கொண்டார்கள். அப்போ ஆசாரியர்களாக பணி செய்கிறவர்களை யார் இந்த வருடத்துல பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் எப்படி தெரிவு செய்வார்கள்னா சீட்டு போட்டுதான் தெரிவு செய்வார்கள். அப்படிதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கணும். இதோட இன்னொரு புதிய ஏற்பாட்டுல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. லூக்கா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆசாரியனாகிய சகரியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பத்தி புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கணும். லூக்கா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல
அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கான சீட்டை பெற்றான். அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய வழக்கத்தை அவர்கள் தொடர்ந்து செய்கிறத பார்க்கிறோம். ஆக மூணாவது, பிரதான ஆசாரியர்களை தெரிவு செய்கிற முறையிலும் இது பின்பற்றப்பட்டது. நாலாவது, ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் தொடர்ந்து தேவாலய பணிகளுக்கென்று அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். குறிப்பாக அந்த வாசல் காக்கிற பணி என்று வரும். அப்படி அந்த வாசல் காக்கிற ஆட்களை தெரிவு செய்வதற்கு இந்த முறையை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1 நாளாகமம் 26வது அதிகாரம் 12 16 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 26வது அதிகாரம் 12 16 வரை. காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் சகோதரருக்கு ஒத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னார் என்று சீட்டு போட்டுக் கொண்டார்கள். கீழ்ப்புறத்திற்கு செலேமியாவுக்கு சீட்டு விழுந்தது. விவேகமுள்ள யோசனைக்காரனாகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்ட போது அவன் சீட்டு வடபுறத்திற்கென்று விழுந்தது. ஓபேத் ஏதோமுக்கு தென்புறத்திற்கும் அவன் குமாரருக்கு அசுப்பீம் வீட்டிற்கும் துப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலும் இருக்கிற மேற்புறமான வாசலுக்கும் சீட்டு விழுந்தது என்று பார்க்கிறோம். அப்ப தேவாலயத்தின் பணிகளை அவங்க நிர்ணயிக்கிற போது, குறிப்பாக காவல் காக்கிற பணிகளை நிர்ணயிக்கிற போது இந்த முறையை பின்பற்றி இருக்கிறார்கள். கடைசி 5வதாக புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ரெஃபரன்ஸ் என்னன்னா, யூதாசினுடைய இடத்தை தெரிவு செய்யக்கூடிய அப்போஸ்தலனை தெரிவு செய்ய போது அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டு தெரிவு செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்க 2 பேர் அந்த அப்போஸ்தல பட்டத்துக்கென்று அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அதுல யார் அந்த பட்டத்தை பெற தகுதியானவர்கள் என்பதை ஆண்டவருடைய சித்தத்தை நாடுவதற்கு இந்த முறையை பின்பற்றினார்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 23 26 வரை உள்ள வசனங்கள்ல பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 1:23 அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக அவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி வேதத்திலையும் சீட்டு போட்டு தெரிவு செய்யக்கூடிய முறை இருந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் அந்த முறை அவங்க செய்ததை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் செய்ததை பார்க்கிறோம். ஆனா இதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டுல நிருபங்கள்லயோ சபை அமைப்பு முறைகள்லயோ இந்த விதமான பின்பற்றுதலை நாம பார்க்க முடியாது. ஆகவே நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, இதெல்லாம் வேதத்துல இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கூட ஏதாவது முடிவுகளை எடுப்பதற்காக இந்த முறையை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்றதையும் நான் பின்னாடி நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஆக முதலாவது இந்த சீட்டு போடுதலை பற்றிய நம்பிக்கைகள் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இரண்டாவது, வேதத்திலே இப்படிப்பட்ட முறைகளை பின்பற்றி இருந்தார்கள் என்பதை காட்டினேன். மூன்றாவது, எதற்காக சீட்டு போட்டார்கள், எதற்காக சீட்டு போட்டார்கள், இந்த செயலை எதற்காக செய்தார்கள். வேதத்துல இத்தனை காரியங்களை நம்ம பார்த்தோமே, இந்த சீட்டு போடுகிற காரியங்கள்லாம் அவங்க எதுக்காக செய்தார்கள் என்றால், நம்ம வாசித்த அந்த வசனங்களே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக மட்டுமே இப்படிப்பட்ட செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். கடவுளும் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு இதை ஒரு வழிமுறையாக ஏற்படுத்தி இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பின்பற்றி இருக்கிறார்கள். ஆதி சபை பிதாக்கள் அப்போஸ்தலர்கள் அதை செய்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாக அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை
அறிந்து கொள்ள ஆண்டவர் அந்த முறையை அனுமதித்திருந்தார். எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, வேதம் அன்று முழுமையாக எழுத்தில் கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்வதற்காக தேவன் பிரத்யட்சமாக சில காலங்கள்ல தன்னுடைய சித்தத்தை நேரடியாக வெளிப்படுத்துவதற்காக கடவுள் கொடுத்த ஒரு வழிமுறை தான் இந்த சீட்டு போடுது. அவங்களுக்கு புரியுதா? இது எல்லா காலத்திலையும் செய்யணுங்கிறதுக்காக ஆண்டவர் இதை ஒரு கட்டளையாக கொடுக்கவில்லை. எங்கேயுமே இதை கட்டளையா நம்ம பார்க்க முடியாது. இந்த வழிமுறைகளை அந்தந்த காலங்கள்ல கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர் பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதை வழிமுறை செய்தார், அதன் மூலமாக தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். வேதம் அன்று முழுமையாக எழுதி முடிக்கப்படவில்லை. ஆனா இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. வேதம் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்டு நம்முடைய கைகளில் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை பற்றி வேதத்தை தாண்டி நாம் வேறு எங்கும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில எந்த முடிவு எதை பத்தி யோசித்து எடுக்கணும்னாலும் அதுக்குரிய வழிகாட்டுதலை வேதம் மட்டுமே கொடுக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது அதற்கான வழிகாட்டுதலை நம்மால பார்க்க முடியும். வாழ்க்கையில நான் அதை செய்யலாமா செய்யக்கூடாது, வேதம் என்ன சொல்லுது, இதை பற்றிய கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்கிறது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, பாவகரமான எந்த செயல்களையும், பாவத்தை செய்வதற்கோ பாவகரமான செயல்களில் ஈடுபடுவதற்கோ உரிய எந்த வழிமுறைகளையும் வேதம் அங்கீகரிக்கல. கர்த்தருடைய சித்தம் அதற்கு எதிரானது. எனக்கு வேலை இல்லைங்க, பல மாசமா பல வருஷமா நான் வேலை இல்லாம போராடிட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு வேற சொல்றாங்க, கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, அப்படி ஒரு வேலை வந்திருக்கு, நான் அதுல போய் சேர போறேன். நான் சேரலாமா சேரக்கூடாதா? அந்த வேலை எங்க? ஒயின் ஷாப் சேரலாமா? போய் சின்ன பசங்க சொல்றானுங்க சேரக்கூடாதுன்னு. அப்ப அவங்களுக்கு அது புரியுது பாரு, சேரக்கூடாது. ஏன் சேரக்கூடாது? கர்த்தருடைய சித்தம் வேதத்தின் படி பார்த்தா ஒழுங்கீனமான ஒழுக்கக்கேடான எந்த இடத்துலயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சங்கீதம் 1 வாட்சி பார்த்தாலே தெரியும், துன்மார்க்கமான மனிதர்கள் பாவிகள் கூடுகிறார்கள். அங்க ஒயின் ஷாப்ல என்ன ஞானம் வர்ற போதனைகளா கொடுக்கப்படுது? எல்லா அட்டூழியங்களும் அங்கதான் நடக்கும். அங்க போய் நான் ஒரு கிறிஸ்தவனை வேலை செய்ய போறேன்னு எப்படி முடியும்? இத வேதம் தான் நமக்கு சொல்லுது. ஒரு கேளிக்கை விடுதி, அங்கெல்லாம் போய் நம்ம வேலை செய்யலாமா? அநியாயமாக பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய ஒரு இடம், அங்க போய் வேலை செய்யலாமா? இதெல்லாம் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாலே தெரியுதே. அநியாயமான செயல்களை செய்யக்கூடாது, அநியாயத்துக்கு துணை போகவும் கூடாது. 99% ஓகேங்க. இந்த ஒரே 1% மட்டும் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா வேலை கிடைச்சிரும். வேதம் என்ன சொல்லுது? சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன், ஒரு சகோதரன் மூலமா ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருவோம், போய் ஓய்வுனால கர்த்தரை ஆராய்ச்சிட்டு வந்துடலாம், ஆனா வேலைக்கு வந்துருங்க. நீங்க ஆராதனைக்கு போறதுக்குலாம் நாங்க தடை செய்ய மாட்டோம், உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவோம், நீங்க போயிட்டு வந்துடலாம் ஆராதனை. ஒரு வேதபூர்வமான கிறிஸ்தவன் அது எப்படி பார்ப்பான்? அவன் அதுல ஆலோசனைக்கே போக மாட்டான். ஏன்னா கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லுகிற போது அங்க என்ன சொல்லிருக்கு? நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போலாம், ஆனா முக்கியமானது ஆண்டவரை ஆராதிக்கிறது மட்டும்தான். நீ ஆராதனைக்கு வந்துட்டு நீ வேலைக்கு போனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியா வேதம் சொல்லிருக்கு? அந்த நாளே ஓன் நாள் இல்லன்னு தான் வேதம் சொல்லுது. புரியுதா? அது ஏன் நாளே இல்ல, அது ஏன் நாள் இல்ல, அது கர்த்தருடைய நாள். அதனாலதான் ஓய்வு நாள்ங்கிற பேரை நிப்பாட்டி கர்த்தருடைய நாள்னு சொல்லி சொல்லி பழகணும். பிள்ளைங்களை காலையில் எழுப்பும் போதே ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு எந்திரி, ஓய்வு நாள் வந்துருச்சு எந்திரி, ஓய்வு நாளையாவது ஓய்வு எடுக்க விடுங்களேன்னு அவன் சொல்லுவான். எழுப்பும் போதே தம்பி நீங்க கர்த்தருடைய நாள், எந்திரிங்க, வாங்க, போய் கிளம்புங்க, போகணும், அப்படி சொல்லி பழகும். அப்ப அவன் மனசுல அந்த நாளை குறிச்சு விழும்போது 6 நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுன்னு வரக்கூடாது. அவன் காதுல என்ன வரணும்? கர்த்தருடைய நாள். அப்ப அப்படி வளர்க்கப்பட்டு சத்தியத்துல வர்றவன் இந்த தவறான எண்ணங்கள் தவறான செயல்பாடுகளுக்கு தன்னை ஈடுபடுத்துவானா? ஹாஃப் த வே மட்டும் எனக்கு போதும், காலையில ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டா போதுமே, நான் ஆண்டவரை திருப்திப்படுத்திட்டேனே, ஆண்டவர் சந்தோஷப்பட்டுட்டாரு, சாயங்காலம் போறதில்லை. சாயங்காலம் என்ன? வீட்டுல உட்காந்து நாடகம், வீட்டுல உட்காந்து டிவி, மொபைல்ல வாட்ஸ்அப், பேஸ்புக்ல வீடியோ,
ட்விட்டர்ல சாட்டிங், யூடியூப்ல படம். இது கர்த்தருடைய நாளை அனுசரிக்கிறதா? இப்ப இத குறிச்சு நான் எப்படி முடிவெடுக்கணும்னு வேதம் என்ன சொல்லுது? வேதம் தெளிவா சொல்லிருச்சு, கர்த்தருடைய நாள், அந்த நாள் அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதான்னு அங்க எக்ஸ்கியூஸ் பாக்குறதுக்கும் ஏன் விருப்பப்படி செய்யறதுக்கும் எங்கேயாவது வழி தேடுவானா ஒரு கிறிஸ்தவன்? தேட மாட்டான். அப்ப இதை எங்க பாக்குறோம்? வேதம் சொல்லு. நான் எங்க வேலை பார்க்கணும், நான் யார திருமணம் பண்ணணும்? என் கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாஸ்டர் அந்த பெண்ணு, எப்படியாவது அந்த பெண்ணை நான் திருமணம் செய்யணும். பாஸ்டர் என்ன செய்வாரு? முடியவே முடியாது. உண்மையான பாஸ்டரா இருந்தா, நீ விசுவாசியா இருந்தா அவிசுவாசிய திருமணம் பண்ண கூடாது. வேதம் சொல்லிருச்சு. சொல்லிச்சா இல்லையா? ஒரு மாட்டு வண்டியில ரெண்ட கட்டுவாங்க, ரெண்டும் மாடாதான் இருக்கணும். ஒன்னு மாடும் ஒன்னு ஆடும் கட்டி இழுத்து பாத்திருக்கீங்களா? வேதம் சொல்லுது. இது வேதம் படிச்சாதானே தெரியும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? அவிசுவாசிக்கு விசுவாசிக்கும் என்னடா தொடர்புன்னு வேதம் கேட்கு. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் திருமணம் பண்ணிக்குவேன். நம்மளுக்கு எப்படிலாம் சொல்லுவானு தெரியுமா? திருமணம் பண்ணிட்டு மாத்திருவேன். எப்படி மாத்த முடியும்? மாத்துறதுக்கு நீ என்ன தேவனா? நீ கடவுளா? என்னுடைய செயல்களையே என்னால மாற்ற முடியாத போது இன்னொருத்தருடைய மனதை மாத்தி அவனை கடவுளை விசுவாசிக்க வைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கா ஒரு மனுஷனுக்கு? நிச்சயமா எனக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. அப்படி நினைச்சும் பார்த்தது. ஒரு மனுஷனையும் மாற்றக்கூடிய சக்தி எந்த மனுஷன்டையும் கிடையாது. அவ புரியுதா? நான் அவிசுவாசிய கல்யாணம் பண்ணி விசுவாசியா கொண்டு வந்துடுறேன், வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். வேதம் சொல்லுது, நீ கடவுளை அறிந்த பிள்ளையா இருந்தா, நீ கடவுளை ஆராதிக்க கூடியவனா இருந்தா, நீ அவிசுவாசியோட எப்படி போய் நீ திருமணம் செய்ய போகுது? ஐயோ உனக்கு வயசாகிக்கிட்டே போதுங்க. பெற்றோர்கள் வயசாகிக்கிட்டே போகுது, பிள்ளைக்கு என்ன செய்யறது? இப்பதான் இந்த சம்பந்தம் வந்து இப்போதைக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்குவோம், அப்புறம் மாப்பிள்ளைய நம்ம பக்கம் இழுத்துடலாம்ல. எங்கிட்ட இழுப்பீங்க? மாப்பிள்ள ஒரு பக்கம் போயிடுவாரு, சாயங்காலம் படிக்கிற மாதிரி. டைவர்ஸ் தான் இது, ஒத்தே வராது. ஒரு திருமணத்தை பத்தி வேதம் சொல்லுது, வேலையை பத்தி வேதம் சொல்லுது, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை பத்தி எல்லாம். இதுக்கு மேல உங்களுக்கு சீட்டு போட்டு தெரிஞ்சு செய்யணுமா? உங்க பாஸ்டர் கிட்ட போய் இப்ப என்னது தாம்பளை தட்டா பழங்கள்லாம் வச்சு கொண்டு போய், ஐயா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் ஐயா, நீங்க கடவுளோட பேசி அது என்ன சித்தோன்னு எனக்கு சொல்லுங்க ஐயா, இந்த இடத்த வாங்கணுமா வாங்கக்கூடாது. எல்லாத்துலயும் வேதம் தெளிவான போதனைகளை முன்வைக்கும். வேதம் தெளிவான, அது தவறில்லாத, அது தேவனுடைய சித்தத்தை முழுமையாக கொண்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு இந்த விதமான நடைமுறையை நாம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் கொடுத்திருக்கிற வேதம் இருக்கிறது, பகுத்தாராயக்கூடிய திறன் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக யார் இருக்கிறா? உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆண்டவர் இத்தனை மீன்ஸையும் கொடுத்திருக்கிற, இத்தனை காரியங்களையும் கொடுத்திருக்கிற, இதெல்லாம் விட்டுட்டு நான் போய் 4 மாவடியில போய் அவர்கிட்ட நான் கேட்க போறேன் போனீங்கன்னா அது வேதத்துக்கு எவ்வளவு எதிரானதுன்றத பாருங்க. உங்களுக்கு புரியுதான்? அப்போ கடவுள் இந்த வழிமுறைய அனுமதித்ததெல்லாம் உண்மைதான். அது எக்காலத்துக்கும் தொடர்ந்து அதையே கிறிஸ்தவர்கள் செய்யணும்னு ஆண்டவர் அதை சொல்லல, கட்டளையிடவும் இல்லை. இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். அதே விதத்துலதான் இந்த கப்பற்காரர்கள் செய்த இந்த செயலையும் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தி கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுதா? இந்த கப்பல்ல போனவங்க நிறைய பேர் இதை எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த யோனா புத்தகம் வந்து ஒரு கட்டுக்கதை புத்தகம் அப்படின்னு பாக்குறவங்க, கப்பல் இந்த அளவுக்கு அலைக்கழித்து உடையும் போகிற ஒரு நிலைமையில இருக்கும் போது இவங்க எப்படி போய் பேனாவை, இறகு, மையி இதெல்லாம் எடுத்து எப்படி காகிதத்துல எழுதி இப்படி சீட்டு போட்டிருப்பாங்க அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டுட்டு, அதனாலதான் நாங்க சொல்றோம் இது ஒரு கட்டுக்கதை புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இந்த சீட்டு போடுதலுக்கு பல வழிமுறைகளை பின்பற்றி இருக்கு. அதெல்லாம் நான் இப்ப விளக்க முடியாது, நீங்க இன்டர்நெட்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். பல வழிமுறைகளை, உடைந்து போன பீங்கான்கள் எல்லாம் கூட அதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி ஏதோ ஒரு விதத்துல சில நிறங்களை பயன்படுத்தி இருக்கிறார். பல நிறங்கள் இருக்குல்ல, அந்த நிறங்களை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு அசைன் பண்ணி அதுல எந்த நிறம் வருதோ இப்படி பல வழிகளை பயன்படுத்தி இருக்கு. எப்படியோ அன்றைக்கு அந்த கப்பற்காரர்கள் ஒரு செயலை செய்கிறார்கள்,
அவர்களுடைய செயலை கர்த்தர் அன்றைக்கு பயன்படுத்தி தன்னுடைய திட்டத்தை அவர் அங்கு செய்கிறார். அவர்கள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். அந்த சீட்டு கரெக்டா யார் பேருக்கு விழுந்ததுன்னா யோனாவின் பேருக்கு விழுந்தது. சீட்டில் சிக்கினார் யோனா. அவ்வளவுதான். இதுக்கு மேல எதையும் போய் பார்த்து யோனா புத்தகம் படிக்கும் போது சீட்டு போட்டாங்கல்ல, இங்க வாங்க நாம இப்ப இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஆம் இல்லைன்னு போட்டுருவோம். ஏத்த விட்டு பிள்ளைய கூட்டு வந்து எடுக்க வைப்போம். இந்த செயலை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அதுக்கு வேதம் இருக்கிறதுன்றத புரிந்து கொள்ளுங்க. ஆக இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறது என்னன்னா, அந்த ஒரு செயலையும் கூட, புறஜாதியான அந்த மனிதர்களுடைய செயலையும் கூட கர்த்தர் தன்னுடைய சித்தத்திற்கென்று அவர் பயன்படுத்தி கொண்டார். எப்படி அவர் காற்றை பயன்படுத்தினாரோ, எப்படி அவர் கடல் கொந்தளிப்பை பயன்படுத்தினாரோ, எப்படி அந்த படகு அவ்வளவு மோசமாக போனாலும் உடையாதபடிக்கு கர்த்தர் அதை பராமரித்து அதை செய்தாரோ, அதே போல அவர்களுடைய இந்த செயலையும் கர்த்தர் பயன்படுத்தி சீட்டு யோனாவின் பேரில் விழச் செய்தார். யோனா மாட்டிக்கொண்டார். மாட்டின யோனாவுக்கு என்ன செஞ்சாங்க, அது அடுத்தடுத்து வர வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுல ரெண்டு முக்கியமான பயன்பாடுகளை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பயன்பாடு, தவறு செய்து விட்டு ஒருவரும் கர்த்தரிடமிருந்து தப்பி ஓடவே முடியாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக பாவங்களை செய்துவிட்டு அவரிடமிருந்து தப்பித்து ஓடிவிடலாம் என்று ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. யோனா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எத்தனை தூரம் தப்ப முயன்று பல தவறான செயல்களில் ஈடுபட்ட போதிலும், தனக்கும் அந்த காரியத்துக்கும் நடக்கிற செயல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கப்பலுக்கு அடியில போய் படுத்துக்கொண்டாலும் கூட கர்த்தரிடமிருந்து தப்ப முடியாதபடிக்கு சிக்கிக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அது சிக்கினது மட்டும் இல்ல, கடவுள் அந்த மனிதனை கொண்டு வந்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இவன் தான் குற்றவாளின்னு கொண்டு வந்து நிறுத்தினார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் யோனாவே இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் காரணமானவர் என்பதையும் ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்தினார். தவறுகளை செய்துவிட்டு கர்த்தர் பார்க்க மாட்டார், அவர் கவனிக்க மாட்டார், அவர் தண்டிக்க மாட்டார், அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று நினைத்து கொண்டு மனதை அமைதிப்படுத்தி யோனாவை போல கீழ் தட்டுல போய் தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அதை விட்டு விட மாட்டார். அப்படி செய்வது மிக ஆபத்தானது. கர்த்தர் எல்லாருடைய பாவங்களையும் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பாவமும் தப்பி போக முடியாது. அவர் ஒரு பாவத்தையும் தண்டிக்காமலும் விட்டுவிட மாட்டார். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, யோனா ஊர்ல இருந்து புறப்பட்டு கப்பல் ஏறி கப்பல் கடலுக்கு போற வரைக்கும் எல்லாமே அவர் விருப்பப்படிதான் நடந்தது. ஆனா கடவுள் கடலின் நடுவே வைத்து யோனாவை பிடித்தார் என்று பார்க்கிறோம். யோனாவின் வாழ்க்கை இதை நமக்கு ஒரு பாடமாக கற்றுத் தருகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு அவருக்கு முன்பாக உண்மையாகவும் உத்தமமாகவும் தாழ்மையாகவும் வாழ எச்சரிக்கை கொள்ளுங்கள் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. சாதாரணமா நம்ம முன்னோர்களே சொல்லி வச்சிருக்கிறாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். கடவுள் நீதியே உருவான தேவன். அவருக்கு முன்பாக யாரும் தப்பவே முடியாது. இங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க இருதயத்துல அந்தரங்கமாக பாவங்களை செய்து கொண்டு எந்தவித குற்ற உணர்வு இல்லாம, கடவுளை பத்தின எந்தவித பயமும் இல்லாம நீங்க துணிச்சலோடு வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, இவ்வளவு காலம் நான் செய்த பாவத்துக்கு எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு ஒரு தண்டனையும் வரல, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க இருதயம் உங்களை சமாதானப்படுத்தி யோனாவை போல தூங்க வைத்துக் கொண்டிருந்தா, இப்ப நீங்க முடிச்சுக்கோங்க, வரப்போகிற ஆபத்து பயங்கரமானது. நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு உடனடியா தண்டனை வரல. சாதாரணமா சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கடவுள் அவருக்கென்று ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய விசாரிப்பின் நாள் அப்ப வரும். துன்மார்க்கன் தான் தண்டனை வரல நினைச்சு என்ன செய்வானா, தொடர்ந்து துணிகரத்தோட பாவங்களை செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பான். ஆண்டவர் சடுதியாக அவன் முன்பாக வந்து
அவனை சிதறடிப்பார் என்று சங்கீதங்களை நம்ம பார்க்கணும். நீங்க யோசிக்க கூடாது, இந்த பாவத்தை நான் செய்யறேன், இப்படித்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா ஆண்டவர் என்கிட்ட ஒன்னும் கேட்கலையே, ஆண்டவர் என்கிட்ட ஒன்னும் விசாரிக்கலையே அப்படின்னு நினைச்சு நீங்க சமாதானமாக உங்க இருதயத்துல இருந்து விடாதீர்கள். கடவுள் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்ப விசாரிக்கணும்னு, யோனாவை எப்ப எங்க எப்படி பிடிக்கணும். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இவனே குற்றவாளின்னு கொண்டு வந்து நிறுத்துவதற்கான செயலே ஆண்டவர் இந்த வசனத்துல செய்கிறத பார்க்க. இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் கேட்கும் போது உங்களுடைய இருதயத்துல இது ஒரு பயங்கரமான எச்சரிக்கையின் மணியாக நீங்க எடுத்துக்கணும். இத குறிச்சு நீங்க அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. கர்த்தர் பயங்கரமானவர், அவர் பாவத்துக்கு எதிரானவர், பாவங்களை செய்கிறவர்களை தண்டியாம விடார், அவர் ஒரு பாவத்தையும் தப்ப விட மாட்டார். இதை நீங்க நினைச்சு உங்க பாவத்துல இருந்து மனம் திரும்புங்க, கர்த்தருக்கு முன்பாக பயப்படுங்க. யோனா ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இப்படிலாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், முத நாள் யோனா போய் கப்பல்ல ஏறும் போது இப்படிலாம் நடக்கும்னு யோனா நினைச்சு பார்த்திருந்திருப்பாரு? அவர் கனவுலே இதெல்லாம் நடந்திருக்காது. சரி, கப்பல் அவ்வளவு மோசமா இருக்கு, அந்த மாலுமி எழுப்பி நீ உன் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்ப்பான்னு சொல்லும் போது நான் இப்படி சிக்குவேன்னு யோனா நினைச்சிருப்பாரா? அப்பயும் யோனா நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவர் சரியான நேரத்தில் யோனாவே குற்றவாளி என்பதை அவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தினார். ஆகவே இந்த தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வதை குறித்து எச்சரிக்கையோடு, ஒருவேளை பலவீனத்துல பாவத்துல வீழ்ந்தாலும் உடனடியாக அவருடைய சமூகத்துல போய் மன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்புரவாங்க. தொடர்ந்து உங்க பாவங்கள்ல நிலைத்திருக்காதீங்க, அது கர்த்தருடைய பயங்கரத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். இரண்டாவது பயன்பாடு, வேதத்தினுடைய அதிகாரத்தை விட்டுவிட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வேறு வழிகளை தேடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ரசீட்டு போடுவது ஒரு வழிதானே, அதே மாதிரி நான் இவர்கிட்ட போய் கேட்கலாம், அவர்கிட்ட போய் கேட்கலாம், நான் இதை செய்யலாம் அதை செய்யலாம், கணவன் நம்பலாம், அதெல்லாம் தவறானது. நாம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி வேதம் தெளிவாக போதிக்கிறது. கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை தெளிவாக வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார், வேதத்தில் மட்டுமே வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு வேதம் மட்டுமே கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது. இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தேவையான ஆலோசனைகளை சபை போதகரிடமிருந்து பெற்றுக்கொண்டு முடிவுகளை எடுப்பதே சிறந்ததாகும். அதை தவிர்த்து வேற வழிகளை நீங்க நாட ஆரம்பித்தீர்கள் என்றால் அது ஆபத்து. கர்த்தர் சீட்டு போடுதலை அனுமதித்திருந்த போதிலும், அதன் மூலமாக அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருந்த போதிலும், இன்றைக்கு நாம் இதே செயல்முறையை செய்துதான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இல்லை. அதை ஆண்டவர் வேதத்தில் கட்டளையிடவும் இல்லை. ஆகவே ஏதோ ஒரு வசனத்துல நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அதன் என்னுடைய வாழ்க்கையில நான் பின்பற்றுவேன் என்று செய்வது அது கர்த்தருடைய வேதத்துக்கு எதிரானது, கர்த்தருடைய வேதத்தின் அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதாகும். வேதம் பூரணமாக இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வேதம் மட்டுமே போதுமானது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த வேதத்தை நேசித்து, இந்த வேதத்தோடு நேரம் செலவிட்டு, இந்த வேதத்தை வாசிக்கிற போது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடி இந்த வேத சத்தியங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் என்கிற ஜெபத்தோடு வேதத்தை வாசிக்கிற போது அந்த வேதம் அற்புதமானது. அந்த வேதம் தெளிந்த புத்தியை கொடுக்கிறது. சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் தெளிவுள்ளது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வேதத்துக்கு மட்டுமே அந்த சக்தி உண்டு. அது கர்த்தருடைய வார்த்தை, அது கர்த்தருடைய ஜீவன். இந்த கர்த்தருடைய வேதத்துக்கு எதிரான செயல்களை செய்கிறத உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை கட்டும். வீணான மனிதர்களுடைய ஆலோசனைகளை நாடாதீங்க. துன்மார்கனுடைய ஆலோசனையை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு நீங்க செய்கிற காரியங்களையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆகவே யோனாவுடைய புத்தகத்திலிருந்து இந்த வசனத்துல அந்த மாலுமிகள் அன்றைக்கு யார் இதுக்கு காரணம்னு அவர்களுடைய வழக்கத்தின்படி அந்த சீட்டு போடுகிற நிகழ்ச்சியை செய்தாலும் கர்த்தர் அதை தனக்கென்று அது சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். அதை கர்த்தர் ஆண்டு யோனாவின் பெயருக்கு சீட்டு விழச் செய்து யோனாவே இந்த ஆபத்திற்கான காரணன் என்பதை அவர்களுக்கு முன்பாக காட்டினார். யோனா
சீட்டில் சிக்கினார். இனி அடுத்து என்ன செஞ்சாங்க? அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம்.